நீங்கள் நிறையா ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க, அதே மாதிரி நிறையா ஸ்வீட் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது எது மாதிரியுமே இல்லாமல் ஒரு புதுவிதமான ஸ்வீட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் இந்த ஸ்வீட். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இதை பேசிக்கான அரிசி மாவு வச்சு பண்ணணுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் பால்கோவா மாதிரி இருந்தது. அவ்வளோ க்ரீமியாக எம்மியாக வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருந்தது. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப நம்ம மாவை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப கருகி கலர் மாறிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப கசப்பாக தெரியும். அதனால அதை கருகாமல் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. அது 2 கிளாஸ் பாலுக்கு உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுமோ உங்கள் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க.